மோடிஜி வந்து வலது கையை கீழே வச்சு இடது கையை வச்சு அமுக்கி பிடிச்சிருக்கிறார். இப்படி உறுதியாக பிடிச்சிருக்கிறாரு. அப்போது கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்றது அப்படின்னா டெலிபரேட்டாக இந்த இடது கையை அவர் எடுக்கணும். அப்போ தான் அந்த வலது கையை ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு இறுக்கமாக பற்றி இருக்கிற வித் ஹோல்டிங் அந்த இது தெரியுது. விஜயை பொறுத்த மட்டும் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இப்படி கை வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு, இப்படி வச்சுருக்கிறாரு. எனி டைம் வந்து கையை ஈஸியாக எடுத்துக்க முடியும். அங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லை. அதனால் ரெடி டு பி ஓப்பன் விஜய். மிக்க ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய பாடலை பாடுறதுக்கு அனுமதி கேட்கிறது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி நாங்கள் இது மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறோமுங்க, தயவுசெய்து இதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு அந்த கெஞ்சி கேட்குற ஒரு மனநிலை தான் இந்த சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. தீரக்கூடாது. தமிழுக்கு அவர் ஆற்றக்கூடிய தொண்டு என்பது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு விழாக்களில் முதல்ல பாடுறது அப்படின்றதோட நின்றக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். தேவைக்காக தண்ணியை குடி தண்ணீருக்காக கொண்டு போகணும். விவசாயம் வந்து தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களை விவசாய நிலமாக மாற்றணும், அதுக்கு தண்ணி வேணும். அப்படின்றதுக்காக அவங்க அணையை கட்டுறதோ தடுப்பணைகளை கட்டுறதோ இன்னும் அதிகமாக தண்ணீரை அவங்க பயன்படுத்துகிறதோ தவறான விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனுவாக கொடுத்துட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான் இந்த இந்திய ஒன்றியத்திற்குள்ள ஒரு மாநில அரசு செய்ய முடியுமா? தமிழக மீனவர்களுக்காக இவ்வளவுதான் செய்ய முடியுமா அப்படின்னா தெரியல. இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றதுக்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கிரெடிட் கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டமன்றத்திற்கு வெளியில் இருந்தும் கூட நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர முடியும். விஜய் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இப்போ பாஜக அவங்க விஜயினுடைய அரசு நடக்கக்கூடிய இந்த விதம் இருக்கு இல்லையா, அது மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்குதோ, அந்த அதிருப்தி தான் இப்படி வெளிப்பட்டிருக்குதோ அப்படின்னு என்ன வைக்குது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சு 4 கோரிக்கைகளை வந்து வலியுறுத்துறாரு, கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த சந்திப்பு குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்திப்பு அவங்க 2 பேரும் முதல்ல அவங்க 2 பேரும் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயும் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர் மோடிஜியும் சந்தித்தது. இந்த மீட்டிங் வந்து எதிர்பார்த்ததற்கு மாறாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சது அப்படின்னு தெரியுது. ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு, அது ஸ்வீட்டாக முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 2 பேரும் உட்காந்துருக்கிறது இந்த அஃபிஷியல் ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க 2 பேருமே நீங்கள் அந்த உட்காந்துருந்த நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்களா? விஜய் வந்து முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துருக்கிறாரு. கால் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்குது. பாடி வந்து ஒரு ஸ்டிஃபான பாஸ்டரில் இருக்குது. கை வந்து இடது கை உள்ளே இருக்குது, வலது கை இந்த மாதிரி அவர் பிடிச்சிருக்கிறாரு. விஜய் உட்காந்துருக்கிறாரு. முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது. அது ஒரு வசீகரமான ஒரு புன்னகை தான். இந்த பக்கம் பிரதமர் உட்காந்துருக்கிறாரு. அவர் உட்காந்துருக்கிற பாஸ்டரை பார்த்தீங்கன்னா கால் மடங்கி இருக்குது, உடம்பு வளைஞ்சிருக்குது. அது ஒரு நளினமாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் எட்ஜில் அது சீட்டில் கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காரல, முன்னாடி சாயிறாரு. அது ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. அவர் முகத்துலேயுமே மகிழ்ச்சி இருக்குது, புன்னகை தெரியுது. அப்புறம் கை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வலது கை கீழே இருக்குது, இடது கை வந்து மேலே இப்படி மூடி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அவர் கை இப்படி வச்சுருக்கிறாரு. இந்த பாஸ்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோடிஜி ஆர்வம் காட்டுறாரு. ஏன்னா அந்த உடல் வளைவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நளினம் அது வந்து ஆர்வத்தை காட்டுறது மாதிரி அப்படி கொஞ்சம் இந்த சாஞ்சு இருக்கிறது இருக்குது. ஆனால் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. வலது கை தான் வழக்கமாக நம்ம ஏதாவது கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு வலது கை தான் முதல்ல பயன்படுத்துவோம். ஆனால் மோடிஜி வந்து வலது கையை கீழே வச்சு இடது கையை வச்சு
அமுக்கி பிடிச்சிருக்கிறார். இப்படி உறுதியாக பிடிச்சிருக்கிறாரு. அப்போது கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்றது அப்படின்னா டெலிபரேட்டாக இந்த இடது கையை அவர் எடுக்கணும். அப்போ தான் அந்த வலது கை ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு இறுக்கமாக பற்றி இருக்கிற வித் ஹோல்டிங் அந்த இது தெரியுது. ஆனால் ஆர்வம் காட்டுறது அதுக்கு நேர்மாறானது. இந்த ஹோல்டிங்க்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு உடம்பு வளைஞ்சு அப்படி காட்டுறதும் இருக்குது. ரெண்டுமே அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. விஜயை பொறுத்த மட்டும் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இப்படி கை வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு, இப்படி வச்சுருக்கிறாரு. எனி டைம் வந்து கையை ஈஸியாக எடுத்துக்க முடியும். அங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லை. அதனால் ரெடி டு பி ஓப்பன் விஜய். ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. இது அந்த பாஸ்டரை பொறுத்த மட்டும் இல்லை. அதனால் 2 பேரும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது தெரியுது. முதல் தடவையாக பார்க்குறது இல்லை. அவங்க 2 பேரும் ஏற்கனவே கோயம்புத்தூரில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி அந்த மீட்டிங் பற்றி நம்மளே கூட ஒரு காணொலியில் ரெஃபர் போட்டிருக்கிறோம் முன்னாடி போன வருஷமே. ஆனால் அப்போ அவர் சினிமா நடிகர், இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆமாம். அப்போது ஒரு நடிகராக இப்போ பிரைம் மினிஸ்டரை பார்த்தாரு. பிரைம் மினிஸ்டரு அவர் கூப்பிட்டு விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அது கோயம்புத்தூரில் பார்த்தாங்க. 2 பேருமே அலுவலகத்தில் சந்திக்கலை. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ இவர் சிஎம் ஆஃபீஸ்லேயோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு இடத்துல அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போ இவர் நடிகராக இருந்தார். அந்த இதில் இருந்த அந்த கார்டியல் அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் பாருங்களேன். அந்த ஃபோட்டோவில் மோடிஜியினுடைய பாடியையும் இவருடைய பாடியையும் அந்த பாஸ்டர் அதை நீங்கள் பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்காக தெரியும். இப்போது முதல்வராகவும் அவர் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கும்போது அதில் அந்த பிரைம் மினிஸ்டருடைய அந்த சிரிப்பு, அந்த குனிஞ்சு அப்படி ஆர்வத்தை காட்டுறது, அதே சமயத்தில் ஹோல்டு பண்ணியிருக்கிறது, கையை வித் ஹோல்டு பண்ணியிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடியது, ஒரு பெட்டர்னல் பாஸ்டர் அதை காட்டுறாரு. அல்லது ஒரு தாய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு தாய்க்குரிய ஒரு பேரண்ட்டுக்குரிய அந்த ஒரு தோரணை அவருடைய உடல் மொழியில் வெளிப்படுது. இது அந்த பாடி லாங்குவேஜை பொறுத்த மட்டும் இல்லை. அடுத்து உள்ளடக்கம் என்ன பேசினாங்க அப்படின்னா, இவர் முதல்ல நன்றி தெரிவிக்கிறாரு. அது ஒரு கர்ட்சி தான். வழக்கமாக ஒரு ப்ரோட்டோக்காலில் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்றது ஒரு வழக்கம், ஒரு முகஸ்துதி. அதில் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 4 கோரிக்கையை வைக்கிறாரு. அந்த 4 கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல ஒரு தெளிவுரை வேணும் அப்படிங்கிறத கேட்குறது. பதவுரை, தெளிவுரை, பொழிப்புரை, இலக்கண குறிப்பு, இடஞ்சுட்டி பொருள் விளக்கு, இதெல்லாம் இது நம்ம சிரிக்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்த நிலைமை ஆகி போயிடுச்சு பாருங்களேன். அது ஒரு மாநிலத்தினுடைய பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு காலங்காலமாக பாடப்பட்டு வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் முதல்ல பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த அரசு விழாக்கள்லாம் அது முதல்ல பாடுறாங்க. இப்போது தேசிய அளவில் தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அதாவது தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேசிய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது ரெண்டும் அதுக்கு ஏதுவாக ஒரு புரோட்டோக்கால் அதை ஒன்று ரெடி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது பண்ணும்போதே இந்தியா ஒரு கூட்டாட்சி நிலவக்கூடிய ஒரு நாடு. இதை நம்ம ஏற்றுக்கிறோம். இட்ஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது அரசியல் ரீதியாக நம்ம இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டு அப்படின்ற அளவில் கூட நம்ம சொல்லலை. இது பல்வேறு தனித்துவம் மிக்க பண்பாடுகளை, கல்ச்சர்ஸ், எத்னிசிட்டி, அந்த மாதிரி பல்வேறு தனித்துவம் மிக்க பண்பாடுகளை, அந்த பண்பாடுகளோடு உடைய ஒரு வரலாறு, நீண்ட நெடிய வரலாறை, நீண்ட நெடிய இலக்கிய பாரம்பரியத்தை உள்ள ஒரு நாடுன்னே சொல்லலாம். அந்த பண்பாட்டு ரீதியாக சொல்கிறதுனா ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நாடு. இப்போ இந்த மாதிரியாக பண்பாட்டு ரீதியாக நாடுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளினுடைய பண்பாட்டு கூட்டமைப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த அரசியல் ரீதியாக இந்தியா அப்படின்ற ஒரு நாடு. அரசியல் ரீதியாக நாடு. இட்ஸ் எ பொலிட்டிக்கல் என்டிட்டி இந்தியா. அந்த விதத்தில் இது கல்ச்சுரல் என்டிட்டி. இப்போது இந்த மாதிரி தனித்துவம் மிக்க ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய பாடலை பாடுறதுக்கு அனுமதி கேட்கிறது மாதிரி
அந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி நாங்கள் இது மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறோம்ங்க, தயவுசெய்து இதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு அந்த கெஞ்சி கேட்குற ஒரு மனநிலை தான் இந்த சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு மத்திய அரசு வரவிட்டிருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். அது முதல்லையே இந்த மாதிரி ஒரு புரோட்டோகாலை டிசைட் பண்ணும்போதே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தனித்துவத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி புரோட்டோகால் இருக்கும், கர்நாடகாவில் இந்த மாதிரி இருக்கும், வெஸ்ட் பெங்காலில் இப்படி இருக்கும், பீகாரில் இப்படி, யூபியில் இப்படி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தனித்துவத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு புரோட்டோகாலை ஒரு கன்சல்டேஷனில் மியூச்சுவலாக அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். அப்படி பண்ணலை. இது ஒரு திணிப்பு மாதிரியே வந்துடுச்சு. அதனால தான் இங்கே ஒரு ரியாக்ஷனும் வருது. இதில் நாட்டு மக்களுடைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசை கன்சல்ட் பண்ணி இப்போ ஒரு புரோட்டோகாலை இவால்வ் பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணலை அப்படின்னாலும் இனிமேலாவது அதை பண்ணலாம். ஏன் தெர் இஸ் ஆல்வேஸ் டைம். எப்போ வேணாலுமே அதை நம்ம பண்ண முடியும். அதனால் விஜய் இதை போய் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்கணுன்ற தேவை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதை வேறு விதமாக கூட நம்ம அணுகி இருக்கலாம் அந்த மொழியை பொறுத்த மட்டும். அடுத்து நமக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுலேயே வேறுபட்ட கருத்து இருக்குது. அதை நம்ம இன்னொரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறவங்க அது என்னென்னா ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஜெஸ்டர். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம மறுக்கலை. ஆனால் அதை விட தமிழுக்கு தீங்கிழைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதெல்லாம் நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்போ அது எல்லாத்தையுமே தான் நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் அரசு இப்போது அப்படி அடிப்படையான தமிழுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய, தமிழை சிதைக்கக்கூடிய, தமிழினுடைய உருவத்தையே கெடுக்கக்கூடிய, தமிழினுடைய எதிர்காலத்தையே முற்றுமுழுதாக அழிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது தாவேகாவுமே அறிந்தும் அறியாமலும் அதற்கு உடந்தையாக இருக்குது. விஜயே அவருடைய ஜென்சி மொழி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கூட உடந்தையாக இருக்கிறாரு. அப்படின்ற இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். விஜய்க்கு அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எடுத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அட்ரஸ் பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மனு கேட்டது தப்பாகலாம் இல்லை, அதை விட வேறு விதமாக கூட லீகலாக கூட அணுகி இருக்கலாம், அல்லது சட்டமன்றத்தின் மூலமாக கூட அணுகி இருக்கலாம். சரி, அது ஒரு கன்ஃபரன்டேஷன் மாதிரியான ஒரு அப்ரோச்சுக்கு போயிடும். அப்படின்றதுனால இந்த முயற்சி, விஜயனுடைய இந்த முயற்சியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதோடு நிறுத்திடக்கூடாது. தமிழுக்கு அவர் ஆற்றக்கூடிய தொண்டு என்பது தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அரசு விழாக்களில் முதல்ல பாடுறது அப்படின்றதோட நின்றக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். அடுத்து மேகதாது பற்றி அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆமாம், மேகதாது அது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான விஷயமா இருக்குது. நான் 2008 கர்நாடகா தேர்தல் நடக்கும்போது நம்ம மக்கள் ஆய்விலிருந்து கர்நாடகா முழுக்க நம்ம பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேள்வி கேட்டோம், இன்டர்வியூ பண்ணோம். இந்த காவிரி பிரச்சனையை பற்றி தனியாகவே ஒரு இதாக எடுத்து காணொலி பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே கூட சோஷியல் மீடியாவில் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். அப்போ அந்த மக்களினுடைய பார்வையை நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சு. நேரடியாக அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழ் பற்றோட ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு வினையாற்றோம் அல்லது எதிர்வினையாற்றோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட இருந்து அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது நம்முடைய திங்கிங்லேயுமே ஒரு தாக்கம் ஏற்படுவதை உணர முடியுது. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறோம், ஒரு கற்பனைக்காக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் அப்படியே கர்நாடகாவில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்நாடகாவில் இருக்கிறது எல்லாமே தமிழ் ஆட்கள்ப்பா, நம்ம தான் அங்கே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? கர்நாடகா ஃபுல்லாக நம்ம இருக்கிற தமிழர்கள் இருந்தால் என்ன செய்வோம்? கட்டணும்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே கர்நாடகாவில் நீங்கள் அந்த ஜியாகிரஃபியை நீங்கள் போய் பாருங்கள், ஒரு பகுதி வளம் மிக்கதாக இருக்குது. அப்படியே நீங்கள் நார்த்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா வறட்சிங்க, அவ்வளோ வறட்சி. எனக்கெல்லாம் அந்த வறட்சியில் அந்த மே மாதம் ஏப்ரல் மேல அந்த ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பவே பாதிச்சிருச்சு. பெரிய அளவில் எனக்கு பாதிப்பு அந்த போயிட்டு வந்தது. அவ்வளவு வறட்சி இருக்குது. இப்போது அந்த மக்கள்
இந்த மாதிரியான வறண்ட பகுதியை இன்னும் கொஞ்சம் விவசாய நிலமாக மாற்றுவதற்கு, அதற்கு அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி முட்டுக்கட்டை போட முடியும்? எனக்கு புரியல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே முல்லை பெரியாறு அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த லோவர் கேம்ப்னு ஒரு இடம் இருக்குது. இந்த லோவர் கேம்ப்பு அதாவது குமிளி மலை அடிவாரத்தில் இருக்குங்க. இந்த கம்பம் தேனி மாவட்டத்தில் எல்லை ஓரம் அங்கே இருக்குது இந்த லோவர் கேம்ப்ன்ற இடம். அந்த லோவர் கேம்பில் தான் மின் உற்பத்தியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருந்து 100-150 கிலோமீட்டருக்கு தண்ணியை நீங்கள் கொண்டு போகிறீங்க. குடி தண்ணீர் மதுரைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. இதில் இந்த 150 கிலோமீட்டர் தண்ணியை கொண்டு போகிறீங்களா, அதில் இடையில அந்த லோயர் கேம்பு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கிராமங்கள் கூடலூர், கம்பம், புதுப்பட்டி, ஆனந்தம்பட்டி, உத்தமபாளையம், சின்னமனூர் அப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கோங்க. எல்லா ஊர்லேயுமே குடி தண்ணீர் பஞ்சம் இருக்குது. இப்போது அந்த மாதிரி குடி தண்ணீருக்காக இவ்வளோ தூரம் நம்ம தண்ணியை கொண்டு போகிறோம். இதை நம்ம எப்படி நியாயப்படுத்திக்கிறோமா, புரிஞ்சுக்கிறோமா? இதற்கு பெரிய அளவுலலாம் ஒன்றும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. அது தன்னை கட்டியிருக்கிறாங்க. எது பணத்தை கொடுத்து பண்ணாங்களா இல்லை வேறு எது பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரியல அரசியல் ரீதியாக. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே நான் இந்த குமிளியிலேருந்து இப்போது லோவர் கேம்ப்லேருந்து மதுரைக்கு குடி தண்ணீர் போகிறது. அதே மாதிரி சென்னையை எடுத்துக்கிங்களேன், எங்கேயோ இருந்து தண்ணியை குடி தண்ணீர்னு இங்கே கொண்டு வர்றாங்க, சென்னைக்கு குடி தண்ணீர்னு. இப்போது இந்த மாதிரி காவிரியில் வரக்கூடிய தண்ணியை அவங்க குடி தண்ணீருக்காக பெங்களூருக்கு கொண்டு போகணுன்றாங்க, மைசூருக்கு கொண்டு போகணும், ஏதோ ஒரு இப்போ அவங்களுடைய தேவைக்காக தண்ணியை குடி தண்ணீருக்காக கொண்டு போகணும். விவசாயம் தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களை விவசாய நிலமாக மாற்றணும், அதுக்கு தண்ணி வேணும். அப்படின்றதுக்காக அவங்க அணையை கட்டுறதோ தடுப்பணைகளை கட்டுறதோ இன்னும் அதிகமாக தண்ணீரை அவங்க பயன்படுத்துகிறதோ தவறான விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியல, அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? இப்போ நம்ம இங்கே நிறைய நிலங்களை கல்டிவேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ போன வருஷம் பாருங்களேன், நெல் உற்பத்தி எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துடுச்சு. நிறைய நிலங்களில் நெல் உற்பத்தி பண்ணதுனால அதை சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு சேமிப்பு கிடங்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் முளைக்க விட்டாங்களா? அதை நம்ம பார்த்தோம்ல. இப்போ அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் விளை நிலங்களை, விவசாயம் உற்பத்தி நிலங்களை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதே மாதிரி அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறத நீங்கள் எப்படி சரியில்லை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தண்ணி எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அது என்னமோ சட்டங்கள்லாம் நீங்கள் கோட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகேங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை நம்ம பார்க்கணும். சர்வதேச நதிநீர் பங்கீட்டு சட்டம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம மனிதர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மனித உணர்வுகள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அவங்களுடைய சர்வைவல், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை, திஸ் இஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் இஷ்யூ. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறணும். அதனால் இதை சுமூகமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, இங்கே காங்கிரஸ் கூட்டாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் பேசி ஒரு முடிவுக்கு வர்றது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இதை மற்றபடி சட்ட ரீதியாக போகிறோம், அப்படி போகிறோம், இப்படி போகிறோம்னாவெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் வேலைக்கு ஆகலை. இதை சுமூகமாக பேசி தான் தீர்க்கணும். விஜய்க்கு அந்த திறமை இருக்குது. அவர் இந்த மாதிரி நெகோசியேஷன்லாம் 1-to-1 நல்லா பேசக்கூடிய ஆள் தான். ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-to-1 நல்லா டீல் பண்ணக்கூடியவர். அதை பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியலையே. என்ன மாதிரி இந்த ஆட்சியில் கூட இருக்கிறவங்க எப்படி ட்விஸ்ட் டேர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்து 3வது அவங்க தமிழக மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை விடுவிக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு. ஆமாம், இந்த கோரிக்கை தான் ஸ்டாலினும் பண்ணார், எடப்பாடியும் பண்ணார், ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஆமாம் ஐயோ மன்னிச்சுங்க, கருணாநிதி எல்லாமே பண்ணாங்க. அண்ணாதுரையை பற்றி நமக்கு அவ்வளவு சரியாக தெரியல. 2 வருஷம் தான் அவர் அரசு இருந்ததுனால எல்லாருமே இந்த கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த காலத்திலேருந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. விஜய் நான் கடிதமெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னெல்லாம் சொன்னார் பிரச்சாரத்தில். ஆனால் இப்போ போய் கடிதம் எழுதுனது மட்டும் இல்லை, ஒரு மனுவாக கொடுத்துட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த இந்திய ஒன்றியத்திற்குள்ள ஒரு மாநில அரசு செய்ய முடியுமா? தமிழக மீனவர்களுக்காக இவ்வளவு தான் செய்ய முடியுமா அப்படின்னா தெரியல.
இதில் தான் மற்ற கட்சிகள் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருந்த கட்சின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி இந்த மீனவர்கள் பிரச்சனையை, இந்த மேகதாது பிரச்சனை, இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு மாற்று தீர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த தாவிகாரவங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்க அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இந்த அரசு அதிகாரிகள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றதுக்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கிரெடிட் கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி டிவிகேஸ் ஓன் ஐடியா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். விஜயே கூட அதுக்கான கிரெடிட்டை எடுத்துகிட்டு போகட்டும், நமக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீமானும் மற்றவங்களும் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணிடுவாங்களா என்ன, மக்களுக்கு நல்லது நடக்கும்போது. அதே மாதிரி இவர் அன்புமணி அவரையுமே நீங்கள் நான் கலந்து ஆலோசிக்கலாங்க. கண்டிப்பாக இதில் கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டோம் அப்படின்னா வெறுமனே இந்த 3 கட்சி அமைச்சரவையில் இருக்கிற மட்டுமே கூட்டணி ஆட்சின்னு எடுத்துக்க தேவையில்லை. எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களையும் கூட நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சட்டமன்றத்திற்கு வெளியில் இருந்தும் கூட நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர முடியும். விஜய் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. அடுத்து 4வது இந்த வான்வெளி தடம் அமைக்கிறது பற்றி ஒரு கோரிக்கை வச்சுக்க, தமிழகத்தில் அமைக்கணும் அப்படின்னு. ஆமாம், அது நம்ம விஜய் சொன்னதுனால ஒப்ளைச் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல. அது ஏற்கனவே போயிடுச்சு, தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப இங்கே கொண்டு வரணும்னா வேறு ஒரு திட்டம், மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வரலாம். இப்போ அதனால் பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்துருமா அப்படின்னா தெரியல. ஆனால் ஒரு பெருமை தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது, செயல்படுறது அப்படின்றது. ஆனால் என்ன, நீ அடுத்து வரப்போகிற திட்டம் வந்து குடங்குளம் மாதிரி, ஸ்டெர்லைட் மாதிரி வந்துடக்கூடாது. அதில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது அழிவை ஏற்படுத்தாத அல்லது அந்த த்ரெட் இல்லாத வளர்ச்சிக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர்றது நல்ல விஷயந்தான். அது எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஓப்பனாக தமிழ்நாடு இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பிரதமரை சந்தித்த பின்னாடி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழக முதலமைச்சர் போய் சந்திச்சாரு. அவங்கள்ட்டையும் வந்து நிதி தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, கோரிக்கைகளும் வச்சிருக்கிறாங்க. இவர் நிதி வந்து தமிழகத்துக்கு வேண்டிய நிதி வந்து நிர்மலா சீதாராமன் கொடுப்பாங்களா தெரியலையே. அது கடவுளுக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறதா, நிர்மலா சீதாராமனுக்கே வெளிச்சமா இல்லை மோடிஜிக்கே வெளிச்சமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதில் இவர் அமித்ஷாஜி த காட் ஃபிகர் இந்தியாவினுடைய அந்த அவர் தரிசனம் கிடைக்கல நம்ம முதல்வருக்கு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜயுமே ரொம்ப பிஸி தான். இங்கே இருக்கிற ஹெக்டிக் ஸ்கெடியூலில் தான் அவர் ஒரு 2 நாள் ஸ்டீல் திருடிட்டு தான் அவர் அங்கே போயிருக்கிறாரு. அப்படி போன இடத்துல இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விசிட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ண அரசு அதிகாரிகள் அல்லது வேறு மீடியேட்டர்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்க பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா அமித்ஷாஜிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவருடைய இதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு நாள் முன்ன பின்ன இவர் போயிருந்துருக்கலாம். அது எப்படியோ அது மிஸ் ஆகிடுச்சு. அல்லது டெலிபரேட்டாக இதை அவாய்ட் பண்ணிட்டாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் வெளிப்படையாக என்ன தெரியுது அப்படின்னா, பாரத பிரதமர் மோடிஜி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சின்ன விசிட், ஒரு பேருக்கு, அதாவது இதை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு கடமைக்காக ஒரு சந்திப்பு நடத்தினது மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றதுனால தவிர்க்க முடியாது. அதனால சரி வரட்டும் என்னான்னு கேட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்ற அளவில் அது நடந்திருக்கு. மிக முக்கியமான பேச வேண்டிய விஷயங்கள், அது பேச வேண்டிய ஆள் இந்த அமித்ஷா, அவரை பார்க்க முடியல. அப்புறம் காங்கிரஸ் சைடிலேருந்து யாரையுமே பார்க்கல, கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ பாஜக அவங்க விஜயினுடைய அரசு நடக்கக்கூடிய இந்த விதம் இருக்கு இல்லையா, அது மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்குதோ, அந்த அதிருப்தி தான் இப்படி வெளிப்பட்டிருக்குதோ அப்படின்னு என்ன வைக்குது அப்படின்னு நமக்கு நினைப்பு வருது. அது தப்பாக இருக்கும் அப்படின்றது இல்லை, நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நடந்த விஷயங்களை பார்க்கும்போது, எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது, எதெல்லாம் நடக்கலை அப்படின்றதையும் நம்ம பார்க்கும்போது, பிஜேபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கும் இடையில் இப்போதைக்கு ஒரு டென்ஷன் இருக்குது. அது ஸ்மூத் ஆகலை இன்னும்.
அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே காங்கிரஸோட கூட்டணி அமைச்சரவை வச்சிருக்கிறதாக இருக்கலாம், அல்லது இப்போ அதிமுகவை உடைச்சு உடைச்சு குதிரை பேரத்தில் ஈடுபட்டுறதா குற்றச்சாட்டுக்கலாம். அதுவும் கூட ஒரு விரும்பத்தக்காத செயலாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியும் அந்த விமர்சனத்துக்கு உடன்படலாம்ல. ஆமாம், இல்லை பிஜேபியும் தான் அந்த விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து சரியான இது இல்லைன்ட்டு. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுமே இப்போ அன்புமணி எல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் திரும்ப தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக தோற்கடி, டெபாசிட் வாங்க விடாமல் செய்வோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி அதுவும் ஒரு நெருடலாக இருக்கலாம். இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே இப்படி நெருடல்கள் இருக்கிறதுனால பிஜேபியால் இதை முழுசாக அங்கீகரிக்க முடியாத ஒரு நிலை. இந்த ஆட்சியை, ஜோசப் விஜயனுடைய ஆட்சியை முழுசாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது மத்திய அரசினுடைய திட்டங்கள் அது எல்லாமே அப்படியே ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு. அதனால தான் விஜய் கூட கொஞ்சம் அப்செட் ஆகி வந்தது மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமே அந்த இதை ட்ரிப்பை முடிச்சுட்டு 2 நாள் பயணம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா காலையிலே கிளம்பிட்டாரு. இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தியுமே சந்திக்கல. அவங்களுமே நிறைய ஏற்பாடுகளாக செஞ்சுட்டு தான் சொன்னாங்க. ஆனால் சந்திக்காமல் காலையிலே கிளம்பி வந்துட்டாரு. ஆமாம், அது திருவள்ளுவர் சிலையை திறக்கல, அது மாதிரி நிறைய இப்போ ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி வந்திருக்கிறாரு. ஆனால் இது ஒரு தொடக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை விஜயினுடைய பேக்ரவுண்டை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு ஜோல்ட். அரசியல் இப்படி தான்ப்பா இருக்கும். இது சினிமாவில் வந்து நம்ம உடனுக்குடனே தீர்வுகளை கண்டுபிடிச்சிட முடியும், செஞ்சிட முடியும். ஆனால் ரியல் பாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு வரும்போது இங்கே நினைக்க முடியாத இடங்களில் இருந்தெல்லாம் பிரச்சனைகள் வருது. நம்ம நம்பி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தெல்லாமே எதிர்ப்புகள் வருது. இப்போ இதெல்லாத்தையுமே இப்போ இவர் ஒன்றுன்னா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அது தெரிஞ்சுக்கிறாரு. அந்த விதத்தில் விஜய் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட காணொலியிலே நம்ம சொல்லியிருக்கிறோம், அவர் வந்து அரசியல் ரீதியாக தற்கொலையெல்லாம் கிடையாது. அவர் வந்து இஸ் அ வெரி ஷ்ரூட் பாலிட்டிஷியன். அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் அக்யூமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்யூமனுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்புங்க, ரொம்ப ஷார்ப்பு. அவர் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் அப்படியே பியர்சிங் லுக்கு. அவர்கிட்ட உள்ள ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு திறன் அவருக்கு இருக்குது. அவ்வளோ கீழே அப்சர்வ் பண்ணுவார். இப்போ இதனால் அரசியலில் எந்த கட்சி யார் என்ன விவரம், இப்போ நம்ம இந்த வீடியோவை ஒருவேளை அவர் பார்க்குறாரு அப்படின்னா நம்ம என்ன இன்டென்ஷனில் சொல்கிறோம் அப்படின்றது வரைக்குமே அவரால் கிரகிக்க முடியும். அந்த அளவிற்கான ஒரு நல்ல ஷார்ப்பு ஆள் தான். அரசியலை பொறுத்த மட்டும் அவர் அந்த சாணக்கியத்தனம், அந்த அரசியல் தந்திரங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். ஏன்னா இப்போ பாருங்களேன், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் அதனால் அவர் அவ்வளோ லேசாவெல்லாம் விட்டுற மாட்டார், கற்றுக்குவார். ஃபாஸ்ட்டாக கற்றுக்கக்கூடிய ஆள் தான். அதனால் ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அரசியலை அவர் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவிற்கு புரிஞ்சு அவர் செய்யும்போது இந்த மத்திய அரசு மாநில அரசுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகிற பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்கள் ஓரளவிற்கு தடையில்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அப்படின்றதுல தான் இருக்குது. ப்ராபபிலிட்டி கூட இல்லை, பாசிபிலிட்டிஸ். இதெல்லாமே சாத்தியங்கள் இருக்குது. நடக்குமா நடக்காதா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். இந்த காலத்தில் விஜயினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, அவர் அடுத்து எடுக்க போகின்ற அவதாரங்கள் எப்படி இருக்க போகுது, ஹிஸ் ஓன் மெட்டமார்ஃபாசிஸ், அதை பொறுத்து தான் இருக்கும்.